ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் இன்னும் குறிப்பாக நம்ம கிச்சனில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பலசரக்கு ஜாமான்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி இதெல்லாம் வந்துடும். சில இதில் வந்து நமக்கு பூஞ்சைப்படியும் இன்னும் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சாலுமே கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு இல்லாமல் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு பார்க்கலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதுக்காக நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் வாங்கிலாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு நம்ம இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடுகளில் நம்ம அதிக அளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியாக தாங்க இருக்கும். அரிசி தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே அதிக அளவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மழை காலத்தில் சீக்கிரமாக அரிசியில் புழு பூச்சியெல்லாம் வந்துடும். அதை வராமல் எப்படி தவிர்க்கிறது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு நீங்கள் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டாங்க. ஒரு 2 அல்லது 3 மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதோட காம்பெல்லாம் நீக்க வேண்டாம். அதை அப்படி அந்த அரிசியில் கலந்து வச்சுடுங்க. நிறைய போட வேண்டாங்க, ஒரு கைப்பிடி அளவெல்லாம் போட வேண்டாம். 2-3 மிளகாய் வத்தலே போதும். இப்படி மிளகாய் வத்தலுக்கு பதிலாக நம்ம ஒரு இனுக்கு வேப்பிலை, அதாவது ஒரு 5-6 இலை இருக்கிற மாதிரி ஒரு வேப்பிலை இனுக்கு கூட நம்ம போட்டு வைக்கலாம். ஒரு பூச்சி கூட வராமல் தவிர்த்துக்கும். அரிசிக்கு அடுத்தபடியாக நம்ம அதிக அளவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பொருள் அப்படின்னு பார்த்தா சர்க்கரை. எல்லார் வீட்லேயுமே சர்க்கரை கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 கிலோவாவது நம்ம வாங்கி வச்சுட்ருப்போம். இதை எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிறது? சர்க்கரையை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொலன்னு இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் பட்டுட்டா கூட அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். அதே போல் அதோட வாசமும் கொஞ்சம் மாறிடும். இதை எப்படி தவிர்க்கிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிசுபிசுப்பை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 கிராம்பை அந்த சர்க்கரையில் போட்டு வச்சுடுங்க. நம்ம மொத்தமாக வச்சிருக்க சர்க்கரையில் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம அன்றாட உபயோகத்துக்கு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா பாட்டிலில், அதில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரிங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மையே போயிடும். அந்த ஒரு மாதிரி சலிப்பு வாடை வரும் இல்லையா, அதுவும் போயிடும் உங்களுக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பருப்பு வகைகள். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தான் நல்ல இறுகாக மூடி வச்சுருந்தா கூட பருப்பு வகைகளில் சீக்கிரமாக மழை காலத்தில் வண்டு விழுந்துடும். இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன பருப்பாக இருந்தாலும் துவரம்பருப்போ கடலைப்பருப்பு சிறுபருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளை வண்டு விழாமல் எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க. பருப்போட அளவை பொறுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பை நம்ம வாசம் பண்ணி பார்க்கல அதில் மஞ்சள் தூள் வாசம் லேசாக தெரியணும். அந்த மாதிரி மஞ்சள் தூளை கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடியோடு சேர்த்து மஞ்சள் தூளை கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம பிரியாணி இலை இருக்கு இல்லையா, பே லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, காஞ்சி போய் இருக்கும். அந்த இலையை எடுத்து 1 அல்லது 2 இலை, ஒரு இலையே போதுமானது. இந்த அளவு பருப்புக்கு நீங்கள் ஒரு இலை போட்டுக்கிட்டாலே போதும். அதில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த மஞ்சள் தூள் வாசத்துக்கும் இந்த பே லீஃபோட வாசத்துக்கும் உங்களுக்கு எந்த விதமான வண்டு விழாதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ், நம்ம அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் தான். குழந்தைங்க இருக்க வீட்டில் பிஸ்கட்ஸ் குக்கீஸ் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா கூட ஒரு நைப் தன்மை வந்துடும். இதை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம 2 விதமான டிப்ஸ் பார்ப்போம். முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஒரு அரிசி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு அரிசியை பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிடுங்க. கிச்சன் டவலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி பேப்பர் டவலை வச்சு அடியில் ஒரு பேப்பர், மேலே கொஞ்சம் வந்து அரிசி, இன்னொரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்கட்ஸ் அடுக்கி வச்சிடலாம். என்ன பிஸ்கட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த பிஸ்கட்ஸ்க்கு மேல் பாகத்தில் மூடிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான ஈர காற்று உள்ளே போனால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த காற்றை உறிஞ்சிக்கும். அதனால் இந்த ஈரத்தன்மை அந்த பிஸ்கட்டில் கலந்து நயத்து போகிறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மூடி நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸும் பிஸ்கட் ஸ்நாக்ஸ்க்குரிய டிப்ஸ் தாங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம போன டிப்ஸில் வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபாயில் பேப்பர். நம்ம வீட்டில் ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா 2 பீஸ் போதுங்க, நிறைய தேவைப்படாது. அடியில் ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பிஸ்கட்ஸோ குக்கீஸோ என்ன வேணுமோ நீங்கள் அதை அடுக்கிக்கோங்க. இது வந்து பிஸ்கட் குக்கீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நல்ல மொறுமொறுன்னு இருக்க எந்த ஸ்நாக்ஸ் வகையாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபாயில் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. கீழே ஒன்று வச்சுட்டு நீங்கள் பிஸ்கட்ஸை அடுக்கிட்டு டாப்பில் ஒன்று வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம
காற்று போகாமல் இன்னொரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த முறையில் நீங்கள் வந்து பிஸ்கட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸை வச்சிங்கன்னா கூட அந்த ஸ்நாக்ஸ் கூட கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு தன்மை உங்களுக்கு குறையாது. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இதுல எல்லாம் என்ன பூச்சி வராமல் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். நம்ம எவ்வளோதான் நம்ம டைட்டாக மூடி வச்சிருந்தாலும் இதில் சீக்கிரமாக பூச்சி விழுந்துடுங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. எந்த பாக்ஸில் போட போகிறீங்களோ அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மேலே போட்டுருங்க. நம்ம எப்படி வந்து பிஸ்கட்ஸ்க்கு அரிசி போட்டோமோ அதே மாதிரி இங்கே உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டுட்டு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வச்சுடுங்க. அதாவது அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர், கொஞ்சமாக உப்பு, மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர். இதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பாதாம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகளை தட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி விழாமல் தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுவே வெயில் காலமாக இருந்தால் நம்ம வெயிலில் போட்டு பருப்பு வகைகளை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிடலாம். ஆனால் இந்த மழை காலத்தில் நம்ம வெயிலில் போட முடியாததுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையை நல்லாவே உறிஞ்சி எடுத்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, பயிறு வகைகளை எப்படி பத்திரப்படுத்துறது. நம்ம வந்து எப்படி வந்து பருப்பு வகைகளை மஞ்சள் தூள் போட்டு பதப்படுத்தணுமோ அதே போல் நம்ம பயிறு வகைகளுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க. பச்சை பயிறு, இந்த மாதிரி கொண்டக்கடலை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உப்பு கலந்துக்கோங்க. நல்லா 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துட்டு ஒரே ஒரு பே லீஃப் இது போட்டு நம்ம மூடி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு பூச்சி விழாமல் தவிர்த்துரும். நம்ம நிறைய பிரியாணி எல்லாம் போடாததுனால வாசம்லாம் கலந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுனா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. தேங்காய். பொதுவாக நம்ம தேங்காய் உடைச்சிட்டு மீத தேங்காய் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். வெளியில் இருந்ததுனாலே பூஞ்சை படிஞ்சிடும். இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காயோட மேல் பாகம், உள்பாகம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி அந்த உப்பை தடவி விட்டுருங்க. இப்படி தடவி நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தா கூட மறுநாள் கலரும் மாறாது, உங்களுக்கு பூஞ்சையும் படியாதுங்க. நம்ம உபயோகப்படுத்துகிற நேரத்தில் வந்து இதை நல்லா கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் நமக்கு அதிகமாக ஏற்படுற இன்னொரு தொந்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயும் சரி கிச்சன்லேயும் ஏற்படுற ஒரு தொல்லை அப்படின்னா தொல்லை தாங்க. எவ்வளோதான் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சா கூட இந்த ஈக்கள் நிறைய வந்துடுது. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு நல்ல பழுத்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோட மேல் பாகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 அல்லது 4 கிராம்பை குத்தி வச்சுடுங்க. இந்த மாதிரி கிராம்பை நல்லா சொருக்கிட்டு ஈக்கள் எங்கே அதிகமாக வருதோ அந்த இடத்துல இதை தூக்கி வச்சுடுங்க. இது நம்ம வந்து கிச்சனில் மட்டும்தான் வைக்கணும் இல்லைங்க, ஹாலில் ஓரங்களில் கூட இந்த மாதிரி வச்சிடலாம். இன்னும் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டிங்கன்னா கூட அந்த மழை காலத்தில் ஏற்படுற அந்த ஸ்மெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டால் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.